அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஷார்ட் வீடியோல வந்து வினைத்தொகை என்னது? வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அ அடிக்கடி வந்து டிஎன்பிசி அடுத்து டெட்ல அதிகமா கேட்பாங்க. 1 மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வினைத்தொகைன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன ஒரு வினைச்சொல்? இப்போ ஓடினான் அப்படின்னு ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த வினைச்சொல்ல பகுதிய வெளிய எடுக்கணும். அது பகுபத உறுப்பிலக்கணம் நடக்கும்போது பகுதினா என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப பகுதினா என்ன? இப்போ ஒருத்தன்ட்ட கொஞ்சம் நெறைய பணம் இருக்கு. எனக்கு ஒரு பகுதி குடுன்னா, இப்போ ஒருத்தன்ட்ட ரூ. 1000 இருக்குன்னா ரூ. 1000 குடுத்துருவானா? அப்ப பகுதினா ஒரு ரூ. 100 குடுப்பான். அப்போ கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பகுதிங்கிறது அவரு. இப்போ ஓடினாங்கிறதுல பகுதி, கோடின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ ஓடி. இந்த பகுதி எப்படி இருக்கணும்னா, கட்டளை சொல்லா இருக்கணும். பகுதினா கட்டளை. இப்ப இந்த ஓடிய இப்ப சொல்லி பாருங்களேன். "டேய் ஓடி" அப்படின்னா அவன் ஓடமாட்டான். அப்ப எப்படி சொல்லணும்? "தம்பி, டேய் ஓடு." அப்போ ஓடு. இதுக்கு மேல பிரிக்க முடியாத கூடாது. பகுதின்னா அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. இப்போ ஓட பிரி ஓ, டு எந்த அர்த்தமும் குடுக்கல. அப்ப இது பகுதி. பிரிக்க முடிஞ்சதுன்னா, அத வந்து பகுதியா நம்ம எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஓடு. இந்த பகுதியோட இந்த ஓடுங்கிற பகுதியோட ஒரு பெயர் சொல்ல சேர்த்தோம்னா, அதான் வினைத்தொகை. இப்ப என்ன பெயர் சொல்லு? இப்ப ஓடு. எது ஓடும்? குதிரை ஓடும். அப்ப குதிரை. அப்ப பகுதியோட ஒரு பெயர் சொல். குதிரை, மான், பன்றி என்ன தோணுதோ போட்டுக்கங்க. ஏன்னா இது ஒரு பெயர் சொல்லா இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும்? பகுதியா இருக்கணும். அது கட்டளை சொல்லா இருக்கணும். 2வது சொல் என்னவா இருக்கணும்? அது வந்து ஒரு பெயர் சொல்லா இருக்கணும். இப்படி இருந்தா, அதுக்கு பேரு தான் என்னது? வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில நடுவுல எத்தன காலம் மறைஞ்சிருக்கணும்னா, 3 காலம் மறைந்திருக்கணும். இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இதுல 3 காலம் மறைஞ்சிருக்கணும். என்னென்ன காலம்? 1 இறந்த காலம். அடுத்தது நிகழ்காலம். அடுத்தது எதிர்காலம். இதான் தமிழ்ல இருக்கிற 3 காலம். அப்ப ஓடுகுதிரை. இதுல 3 காலம் மறைஞ்சிருக்கான்னு பாருங்க. ஓடுகுதிரை, இறந்த காலம். நேற்று ஓடிய குதிரை. நிகழ்காலம். இன்று ஓடுகின்ற குதிரை. எதிர்காலம். நாளை ஓடும் குதிரை. அப்ப 3மே மறைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் வினைத்தொகை. 3 காலமும் மறைந்திருக்கணும். சொல் என்னவா இருக்கணும்? பகுதியா இருக்கணும். கட்டளை சொல்லா இருக்கணும். 2வது சொல் என்னவா இருக்கணும்? அது பெயர் சொல்லா இருக்கணும். அதாவது என்னன்னா, இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, காலம் காலம் கறந்த காலம் கறந்த பெயரெச்சம். காலம் கறந்த பெயரெச்சம் தான் என்னது? வினைத்தொகை. அதாவது கறந்தன்னா மறைந்து. காலம் என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலமும் கறந்தன்னா மறைந்த. இந்த 3 காலமும் மறைந்த பெயர் இருக்கு பாத்தியா? குதிரை. அப்போ 3 காலம் மறைந்த பெயரெச்சம் தான் என்னது? வினைத்தொகை. நன்றி, வணக்கம். நமக்கு கற்பனைகளோட அதெல்லாம்